கண்களை மூடி ஒரு நிமிடம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய உன்னதமான பரிசுத்தமான தெய்வீக நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாகப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வார்த்தை உம்முடையது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி தேவரீர் எங்களோடு பேசுகிற கர்த்தரப்பா, எங்களிடவில் இடைபடுகிற கர்த்தர். இந்த இடம் முழுவதும் உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும்பா. இந்த இடம் முழுவதும் உம்முடைய தேவ மகிமை இறங்கட்டும். இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாகப்பா. நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும்படியாக செபிக்கிறோமப்பா. கிருபை பாய்ந்த கரத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீர் எங்கள் நடுவில் இடைபடுங்க. ஒவ்வொரு மேலையும் உம்முடைய கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வைக்கப்படுவதாக. ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக மனக்கண்களை திறந்தருளும் என்று செபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் பேசுகிற கர்த்தர் எங்கள் நடுவிலே பேசும் வார்த்தை வல்லமை உள்ளதாப்பா. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதாப்பா. ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆவியானவரை கிருபையின் கரம் கூட இருப்பதாக. அக்னிமயமான தேவன் எங்கள் நடுவிலே உலாவி பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றபடி உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும், இடைபடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கும் என் ராஜாதி ராஜனுக்கும் என் கர்த்தாதி கர்த்தருக்கும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, அன்பு தேவ ஊழியருக்கு இயேசு நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்மத்தில் கொஞ்சம் வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் நல்ல ஒரு தலைவர். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அநேக தலைவர்கள் இருந்தாலும் எனக்கு தலைவர்களை பிடித்த ஒரு தலைவர் அப்படின்னா பாஸ்டர் கிளாரன்ஸ் சொன்னால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆரம்ப நாட்களில் நான் ஊழியத்தில் வந்த புதுசத்தில் இருந்து அவங்களுடைய ஐக்கியத்தில் வந்துட்டுருக்கிறேன். அவங்களுடைய அணுகுமுறைகள், பேசுகிற விதங்கள், அநேகர் ஊழியரோடு அவங்க பழகிற விதங்கள், இதெல்லாம் நான் கண்டிருக்கிறேன். ஸோ நல்ல ஒரு தலைவருடைய ஒரு சபை உள்ள ஜனங்கள் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க சபையில் வார்த்தை கொடுப்பதில். இப்பொழுதும் வேதத்தில் இருந்து ஒரு சில பகுதியை எனக்கு ஆவியன் உணர்த்தின சில பகுதி உங்கள் மத்தியிலே நான் வார்த்தையை கொடுத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆமென். இங்கு கவனிக்கலாம், அவனுடைய பரிசுத்தமான தெய்வீக நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு அவர்கள் பிரயாணமாய் போகில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவர் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்கு வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இங்கு சொல்லப்படும் பொழுது இயேசு 41 வசனத்திலே சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய்.
நான் ஆண்டு சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டு எனக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார். ஆண்டவரே, என்ன நான் வார்த்தை கொடுக்கலாம் என்று நான் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபித்த பொழுது ஆண்டு இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய் என்று இயேசு அங்கு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அதிகமாய் காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் கவலை. இங்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த வார்த்தை குறித்து இங்கு சொல்லும் பொழுது நான் தேவ சமூகத்தில் நான் உபவாசத்தோடு காத்திருந்த, ஆண்டவரே இந்த வார்த்தை கொடுக்கிற காரியம் என்ன என்று சொல்லி நான் அங்கலாய்த்து ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது ஆண்டவர் மறுபடியும் சொன்ன காரியம், நீ இந்த வார்த்தையை கொடு என்று மாத்திரம் என்னிடத்திலே சொன்னார். ஆண்டவருக்கு தெரியும் இங்கு உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறது என்ன? இன்றைக்கு மனிதனை அதிகமாய் வாட்டு அநேக மனுஷர்களை இன்றைக்கு சோர்ந்து போக வைக்கிற காரியம் கவலை. ஏதோ ஒரு காரியம் மனுஷனை கவலைப்பட வைக்கிறது, வருத்தப்பட வைக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக காரியங்கள் மனுஷனுடைய இருதயத்தை சோர்ந்து போகுது மாத்திரமல்ல, அவன் பலனை குறைய பண்ணுகிறது. இன்றைக்கு மனுஷன் கவலைப்படுகிறதுனாலே இன்றைக்கு மனிதன் அடுத்த எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியலை. கடன் என்கிற பிரச்சனை, வியாதி என்கிற பிரச்சனை, மனக்கவலை, அநேக பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, இப்படி எத்தனையோ காரியங்களை நாம் சம்பவங்களை அநேக மனுஷ வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், கவனிக்கிறோம், கேட்கிறோம். அதே நேரத்தில் இங்கு இருக்கிற நம்ம அநேகர் பலவிதமான ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் மனுஷனை அடிக்கடி கவலைப்பட வைக்கிறதுனாலே, சோர்ந்து போகிறதுனாலே அநேகருடைய வெற்றிகள் அநேகருக்கு கிடைக்கிறது இல்லை. கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கிறபடியினாலே அநேகருடைய ஆவிக்குரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஜெபங்கள் தடைபடுகிறது. ஆண்டிடத்தில் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வது தடைபடுகிறது. தேவனோடு இணைந்து வாழ்வதில் அநேகர் சோர்ந்து போகிறதினாலே, அவர்கள் ஜெபத்தை விட்டு விடுகிறதினாலே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகிற ஒரு நிலைமை அநேகருடைய ஆவிக்குரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். காரணம் ஏதோ ஒரு கவலை. அநேகர் அந்த வாழ்க்கையில் வருகிற அந்த பிரச்சனை நிமித்தம் வருகிற அந்த கவலையுடைய இருதயத்தை வாட்டுகிறபடியினாலே சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்தவர்களாய், உடைந்து போன ஒரு பாத்திரத்தை உடையவர்களாய் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் இயேசு சொல்லுகிறார், நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய்? நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அது சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்கிறார். இளைப்பாறுதல் என்பது அது ஒரு தெய்வீக சமாதானம், அது ஒரு தெய்வீக வழிநடத்தல். அந்த சமாதானம் ஒரு இருதயத்தில் இருக்கும் பொழுது மலை போன்று பிரச்சனைகள் இருந்தாலும், அல்லது எழும்பி வருகிற சீற்றத்தை போல் இருக்கிற கடல் அலைகள் எழும்பி வருகிறதை போல அநேக ஆபத்தான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அவர்கள் இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை வாழுவார்கள். மோசே ஜனங்கள் அத்தனை பிரச்சனைகள், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி அத்தனை காரியங்களை அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி நின்ற சூழ்நிலை கூட மோசே அந்த ஜனங்களை நடத்தி சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் அவர்கள் கோபத்தை எழுப்பின சூழ்நிலையில் காணப்பட்டால் கூட இந்த மோசேக்கு ஒரு இளைப்பாறுதல் இருந்தது. அதான் அங்கு மோசே சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்றால் நான் செல்லுகிறேன். காரணம், அவருடைய சமூகம் கூட இருக்கும் என்றால் ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற கவலை எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உன் முகத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் கவலை, உன் பாரத்தை நீ கர்த்தர் மேல் வைத்து விடு.
அவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு இளைப்பாறுதலான ஒரு சமாதானத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு சொன்ன காரியம் அதுதான். நீ போய் சொல். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ண போகிறார். இங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பாருங்கள். மத்தேயு 6:26 சொல்லுகிறது. இங்கே பாருங்கள், ஆண்டு அழகாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எல்லாம் தெரிந்த வேத பகுதியாக இருக்கலாம், ஆனால் அதை குறித்து ஆண்டு சொல்ல சில சத்தியங்கள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இங்கே இந்த 26வது வசனத்தில், நீ ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிளப்பு ஊட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் பறவைகளை கவனித்து பாருங்கள், அது உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அது சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் தினமும் கர்த்தர் அந்த பறவைகளுக்கு ஆச்சரியமாக என்ன செய்கிறார் என்றால் பிளப்போட்டுகிறார். அன்றே காரியத்துக்குரிய தினத்துக்கு தேவையான ஆசீர்வாதமான ஆகாரத்தை அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பறவைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதை அங்கே ஆண்டு சொல்கிறாரு, அவைகளை ஸ்தோத்திரம், அவைகளையும் உங்கள் பரமபிதா பிளப்போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. நாம எப்படிப்பட்டவர்களாம்? அந்த பறவைகளை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மளை விசேஷமாய் படைத்துட்டு நம்மளை அழைத்து ஆண்டு சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அப்போ நாம் விசேஷித்தவர்களாக இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் குறித்து நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நம் ஆண்டவரை உறுதியாய் விசுவாசிப்போம் என்றால் அவர் அநேக அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அங்கே அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்கிறார் பாருங்க, கவலைப்படுகிறதுனாலே உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான், உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையில் அவைகள் ஒன்றை போகிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கே தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நமக்காக உலகத்தை ஜெயித்த ஜெயகிறிஸ்து நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு நாளும் தோல்வி என்பதே இல்லை. காரணம், அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆண்டரை பார்க்குற பார்வையில் எப்படி பார்க்குறோன்னா, ஆண்டர் எனக்கெல்லாம் செய்வாரா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறார் என்றால் நம்மளை விசேஷித்தவரை பார்க்குறார். உனக்கு தான்ப்பா நான் எல்லாம் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தானே எல்லாம் வச்சுருக்கிறேன், நீ என்னிடத்துல விசுவாசமாக நீ கேட்பேன்னா என் மனுஷனால் கூடாது எல்லாமே ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. சில சமயம் மனுஷன் அநேக பிரச்சனை நினச்சி கவலைப்படுறதுனால தன்னை வெறுக்கிறாங்க, தன்னைத்தானே வெறுத்து கொள்ளுவாங்க. நான் ஏன் பிறந்தேன், நான் எதற்கு பிறந்தேன், நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம், அப்படி பல வார்த்தைகள் மனுஷனை விரக்தி அடைய வைக்கிறது, தன்னைத்தானே வெறுக்க வைக்கப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் தன்னைத்தானே வெறுக்கப்பட்டு தன்னை கவலைகள் நிமித்தம் தன்னைத்தானே அவன் வெறுத்து தன்னைத்தானே அவன் ஒதுக்கி கொள்வதை போல மனமுடைந்த ஒரு பாத்திரமாய் மாற ஆரம்பிக்கும் போது என்ன செய்கிறது என்றால், அவன் இருதயத்தை கவலை ஒடுக்கிறதுனால, வியாதி கவலை வாட்டுகிறதுனாலே அவனுக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விடுகிறது. சிலர் அந்த கவலையினாலே மன அழுத்தத்துக்குள்ளே போய் விடுகிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது, அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர்களுக்குள்ள தன்னால் செய்ய முடியும் என்கிற பலன் எல்லாம் இருக்குது. ஆனால் மனுஷன் இருதயத்தை வாட்டுகிற அந்த கவலை, மனுஷனுடைய இருதயத்தை வாட்டுகிற அந்த பிரச்சனை, அந்த நெருக்கம், அந்த துன்பம், அந்த அவமானம், அந்த நிந்தை
மனிதனை தேவனை விட்டும் தூரமாக்குகிறது, அவங்களுடைய விசுவாச அளவையும் குறைக்கிறது. நாலா வட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையே தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிற நிலைமை, தன்னைத்தானே வெறுத்து கொள்ளுகிற நிலைமைக்கு போகிறபடினால அவருடைய பலன் குறுகி போகிறது. வேதம் சொல்லுகிறது, நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போய் என்றால் உன் பலன் குறுகினது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம்மளை அழைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்கு விசேஷித்தவர்களாம், ஒன்றுக்கும் கவலைப்படாம நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒன்றை தெரியப்படுத்துவீர்கள் என்றால் ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்றார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்றார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று மனுஷன் மூன்றுக்கு தான் பிரயாசப்படுறான். சாப்பிடவும் ஆடைக்கும் ஒரு வீடு. இதற்கு தான் மனுஷன் என்ன செய்கிறான்? உழைக்கிறான், கடின உழைக்கிறான், நிறைய பிரயாசப்படுறான், நிறைய நஷ்டங்கள், வேதனைகள்லாம், அவமானங்கள்லாம் சகிக்கிறான். ஆண்டு சொல்றாரு, நீங்கள் எதற்காக கவலைப்படாதிருங்கள், அன்றைய பாடுகள் போதும், மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அவர் தாயின் கருவிலே நம்மளை முன்குறித்து அழைத்து அறிந்து வைத்திருக்கிற தேவன் எப்படி நம்மளை கைவிடுவார்? எப்படி நம்மளை நெகிழ விடுவார்? அதான் ஆண்டு சொல்றார், யாக்கோபின் சிறுபூச்சியே, நான் உன்னை எப்படி நெகிழ விடுவேன்? நான் உன்னை எப்படி உன்னை கைவிடுவேன்? நம்ம அழைச்சர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் பாரத்தை ஆண்டு சமூகத்தில் வைப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ள தேவனாக இருக்கார். சார், உடைக்காக நீ கவலைப்படுகிறது என்ன? நாளை தினைத்து குறித்து நீ கவலைப்படுகிறது என்ன? நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிங்க. அப்போ கவலைப்படுகிறவர்கள், அவனுடைய வாழ்க்கையில் கவலைப்பட்டு கலங்கி இருக்கிறவங்க நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இழக்கிறதுனால சில சமயம் தோற்று போகிற ஒரு நிலைமைக்கு மாறிடுவாங்க. அந்த ஆண்டு இங்கு வேத வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமே. மார்க்கு 4:18வது வசனம். இங்கு வசனம் சொல்லுகிறது பாருங்க, 18ஆம் வசனத்தில், ஒருவன் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்ற எல்லாவற்றை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகள் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனாலே பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம கவலைப்படுகிறதுனால பலனை இழந்து போவோம். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நாம் கவலைப்படுகிறதுனால பலன் இழந்து போவோம். உலக கவலை, எதிர்காலத்தை என்ன செய்ய போகிறோமோ. பொதுவாக உலக பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை வச்சு என்ன செய்வான்? தண்ணி ஊற்றுவான். அழகா உலக பழமொழிகளே ஆண்டவரே இன்னார் என்று அறியாத ஜனங்கள் கூட அந்த நம்பிக்கையில் கூட நிறைய இன்றைக்கும் சொல்கிற கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்பா நீ கவலைப்படுத? உனக்கு கவலைப்படாத, மரத்தை வச்சு என்ன செய்வான்? உலகம் சாதாரண ஆண்டு அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளோ ஆண்டு நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீங்கள் படுகிற பாடு, நீங்கள் தனிமையில் வடிக்கிற கண்ணீர், நான் என்ன செய்யட்டும்? எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்யக்கூட ஒருவர் இல்லையே. நான் எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சுருக்கிறேன், நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி என்னை விட்டு எல்லாரும் தூரம் போயிட்டாங்களே. சில சமயங்களில் நமக்கு நெருக்கமும் மனவேதனையும் வரும் பொழுது அநேக சொந்தம் பந்தம் கூட நம்மளை வெறுத்து தள்ளி போயிடுவாங்க. சில சமயம் ரொம்ப உடையும் பொழுது நம்ம தேற்றக்கூட ஆள் இருக்காது. கவலை மனுஷனை என்ன செய்யும் என்றால் அது மனுஷனுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இழக்க வைத்து விடும். அவன் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். என்ன பிரச்சனைனாலும் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். என் பிரச்சனை கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையின் விசுவாசத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து போங்களேன். நாட்களும் காலங்களும் வர 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 மலை போன்று இருக்கிற அந்த பிரச்சனை பனி போல உங்களுக்கு முன்பாகவே கரைந்து போகும். இதை கர்த்தர் செய்வார்.
நம்புறீங்களா? அல்லேலூயா. சீக்கிரமா சபைக்கு கர்த்தர் செய்ய போறார். சீக்கிரமா கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவி ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒன்றே ஒன்று தான் செய்யணும். உங்களுக்கு என்ன வேதனை நீங்கள் கடந்து போகிறீங்களோ, ஆண்டு சொல்கிறார், உங்கள் வேதனை நான் அறிவேன், உங்கள் துக்கத்தை நான் அறிவேன். அந்த ஆண்டு சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்றி போடும்படி உங்களை கரம் பிடிச்சு நடத்த போகிறேன். நம்புறீங்களா? ஆண்டு அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, 1 பேதுரு எழுதின புஸ்தகம் லூக்கா 21:34 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:34. இங்கே ஆண்டு சொல்கிறார் பாருங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 34 வசனத்தில் ஆண்டு சொல்லும் பொழுது, உங்கள் இருதயம் பெருந்தேண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் பாரப்படாதபடி, நீங்கள் கவலைப்படாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா? சைக்காலஜியில் சில மனத்தத்துவ டாக்டர்ஸ்லாம் சொல்வது உண்டு, கவலை ஒரு மனிதனை என்ன செய்யும் என்றால், அவனுடைய வாழ்க்கையை நான் முதலில் சொன்னதை போல தன்னை வெறுக்க வைக்கும், மற்றவர்களையும் வெறுக்க வைக்கும், நம்பிக்கை இழக்க வைக்கும். அது மாத்திரமல்ல, பிசாசு பொல்லாங்கன்னு என்ன செய்வானா, அதன் மூலம் அவங்க இருதயத்தில் பிரவேசித்து சிலர் ரொம்ப கவலைப்பட்டு சிலர் ஆண்டவர் வெறுக்கிற பாவத்தில் கூட விழுந்து விடுவார்களாம். கவலை நம்மை என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், இப்படியெல்லாம் என்ன செய்யணும். சில சமயம் விரக்தியான ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தில் வர ஆரம்பிச்சுட்டா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் உடனே தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த பாரம் என்னை வாட்டுது, நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ உங்கள் மேலே வச்சுட்டேன், எனக்கு தெரியாது. ஒரு பிள்ளையை பாருங்களேன், ஜாலியாக ஸ்கூலுக்கு போகுது, அது நம்ம பிள்ளையை பாருங்கள் நல்ல சந்தோஷமாக வருது. எதுனாலும் எதுவுமே அந்த பிள்ளை முகத்தை நம்ம கவலைப்பட முடியுமா அப்படின்னா, கவலை பார்த்துருக்கோன்றா உண்மையான கவலை அந்த பிள்ளைகளுக்கு இருதயத்தின் அடிப்படையில் இருக்காது. அது வரும் அழகாக, எது ஒரு தேவைனாலும், அப்பா நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு என் ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு இந்த புக்கு வாங்கணும், நாளைக்கு நாங்கள் டூர் போகிறோம், நீங்கள் வாங்கித்தாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை அடுத்தடுத்து காரியத்தை பார்த்துட்ருக்குங்க. என்ன தெரியுமா, அந்த பிள்ளைக்கு அப்பாட்ட கேட்டால் எல்லாம் செய்வான்னு நம்பிக்கை. நம்ம வளர்க்குற பிள்ளைய நம்மளை பார்த்து நம்மகிட்ட ஒன்றும் இல்லாட்டா கூட நம்மளை நம்புகிறாங்க. பரம தகப்பன், வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படின்னு சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன், பூமி அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. வெள்ளியும் பொண்ணு யாருடையது? கர்த்தருடைய. எல்லாம் அவருடைய இருக்க, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க ஒன்றுக்கும் கலங்காதபடி அவர்கிட்ட நீங்கள் நம்பிக்கையாக இப்போ உங்கள் பாரத்தை எந்த கவலைனாலும் நீங்கள் வச்சுட்டு நம்பிக்கையோடு காத்துருங்களேன். கர்த்தரை நம்புகிறேன்னு செழிப்பான். ஆண்டு நம்மகிட்ட அதான் எதிர்பார்க்குறார். அநேக கவலைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். நம்முடைய கவலை நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒடுக்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய நன்மை கூட சில சமயம் தடுத்து நிறுத்தப்பட்டு விடும். ஆனால் நம்பிக்கையாய் விசுவாசமாக இருக்கிறவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை அவங்க வாழ்ந்தால் கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை என்ன செய்யும்னா, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தாண்டி போகிற பலன் வரும். குறிப்பிட்ட காலத்தில் திரும்பி பார்ப்பாங்க, ஆண்டவரே என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு, நான் எம்மாத்திரம் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டு நீங்கள் கவலைப்படாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டு சொல்லிட்டு தான் 1 பேதுரு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இங்க பாருங்க, ஆண்டு சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் என்ன செய்யணுமா, அவர் மேல வைத்து விடுங்கள். அங்கே 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யுங்க, அடங்கிருங்கள். அப்போ நீங்கள் உங்கள் பாரத்தை யார் மேலே வைக்கணும்? ஆண்டு மேலே வைக்கணும். நாம் சில சமயம் என்ன செய்வோம் தெரியுமா,
பக்கத்து வீட்டில் பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம். சொல்கிறது தவறா அப்படின்னு நான் சொல்ல வரலை, சொல்லலாம், தவறில்ல. ஆனால் நாம் அவங்கள்ட்ட கூட நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன், இப்படிலாம் வேதனைப்படுறேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லைன்னு புலம்புவோம். சிலர்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு அழக்கூட செய்வோம், தப்பு இல்லை. ஆனால் மனசில் எந்த ஒரு பாரத்தையும் அடக்கி வைக்க 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 அவங்களுக்கு தான் ஆபத்து. சில விஷயம் நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட ஞானமாக நம்ம சில விஷயங்களை சொல்லிட்டோம்னாலே பாதி பாரம் என்ன செஞ்சிடும், இறங்கிரும். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய கவலைகள் எல்லாம் அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர்கிட்ட கொடுத்துடணுமா உங்கள் கவலைகளை. நீ அப்படியே ஆண்டுகிட்ட போய் பெருசாக நீங்கள் உபவாசம் இருந்து கதறி அழுது அப்படிலாம் இருக்கணும் இல்லை, செய்யலாம், தவறில்லை. ஆனால் நீ ஆண்டு சமூகத்தில் போய் நின்று, இயேசுவே என்னுடைய வாழ்க்கை நான் இவ்வளோ வேதனைப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ துன்பம் என்னை வாட்டுது, நான் எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ பிரயாசப்படுறேன், நானும் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஆனாலும் இந்த பிரச்சனை எனக்கு அதிகமாக வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி நீங்கள் அவர் சமூகத்தில் கொண்டு அவர்கிட்ட கொண்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, அவர் அந்த பிரச்சனை நீங்கள் தாண்டி ஜெயிக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பார், தவிர உங்களை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அந்த சத்தியத்தை. ஏன்னா சிலருக்கு உடனே அற்புதம் செஞ்சிருவார். ஸ்தோத்திரம். எனக்கு தெரிந்த ஒரு டவுன் பகுதியில் தான் இருக்கிறாங்க, இப்போ வெளியூர் கேரளா போயிட்டாங்க. அவங்க ஒரு முறை நான் கடந்து போயிருக்கும்போது ரோட்டில் உட்காந்து ரொம்ப துக்க முகமாக கவலையோடு இருந்தாங்க. அப்போ என்னை பார்த்த உடனே நல்ல ஓரளவுக்கு நல்லா பழகிருந்தாங்க. அப்போ நான் அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட கேட்டேன், என்ன இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களா, என்ன விஷயம் சும்மாவான்னு கேட்கும்போது அப்படி எழுந்து நின்று என்ன நினச்சேன்னு தெரியல, அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்து அழுதுகிட்டே இருந்தார். அப்போ நான் சொன்னேன், எதற்கு அழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓரமாக உட்கார வைத்து, அப்போ அவர் ஸ்தோத்திரம், அவருக்கு இருந்தது ஒன்றே ஒன்று, அந்த வீடு மட்டும்தான். அந்த வீடையும் அவர் வாங்கின சில காரியங்கள் நிமித்தமாக அதையும் ஒருத்தர் எழுதி வாங்க ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தார். அப்போ அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப வேதனை உடஞ்சி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அப்போது அவங்க சில இடத்துல போய் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் வாழ்க்கையில் அந்த சாபம் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுனால நீங்கள் முன்னேறே விடாத இந்த சாபம் உங்கள் வாழ்க்கையை முழுதாக அழிச்சிரும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் நிவர்த்திக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ராமேஸ்வரம் போங்க, இவ்வளவு மந்திரங்கள் சொல்லிவிட்டு இத்தனை நாள் இருந்து இவ்வளோ ரூபா செலவாகும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதெல்லாம் பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அவர் ஏற்கனவே ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையில் இருந்தார். அப்படி இருந்தும் அதை கடன் வாங்கி கொண்டு கூட போய் அந்த காரியத்தை செஞ்சு பார்த்தார், ஒன்றுமே இல்லை சொன்னார் என்னிடத்தில். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இவ்வளவு பாரம் சுமக்க வேண்டி இவ்வளவு சாபத்தை முறிக்கிறதுக்கு, சாபத்தை எடுப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் தேவையில்லை. ஆண்டவர் உங்களுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக அவர் சிலுவையில் மரித்திருக்கிறார். நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய இருதயத்தை, ஆண்டவரே நான் என்னென்ன காரியம் இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்படியே மனைவி ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்தாங்க, பிள்ளைகள் பக்கம் அழுது கொண்டிருந்தாங்க. ஒரு வாரம் டைம் என்ன செய்யணும், சாப்பிடாமல் வைக்காமல் அப்படியே இருக்கிறாங்க எல்லாரும். அப்போ ஒரு இடத்துல போய் ஆண்டுடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையிலே அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அவருடைய இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மளை புது சிருஷ்டிப்பாய் நம்மளை அவர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி நமக்கு விடுதலை தருகிறார் என்று சொல்லி சத்தியத்தின் வசனங்களை சொன்ன பொழுது அவர்கள் ஒன்றுமே யோசிக்கலை. நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி இருதயத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. ரெண்டாவது நாள் அவர் யார் அடியாளை வைத்து கொண்டு மிரட்டினாரோ அவரே அவர் வீடு தேடி வந்து, என்ன நடந்ததெல்லாம் தெரியாது, அவர் வந்து, சரி தம்பி நீங்கள் இந்த வீடை நான் உங்களை வற்புறுத்தலை, நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு சமயம் கிடைச்சா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க, இல்லை கொடுக்கட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அது வரைக்கும் வீட்டு பக்கமே வரலையா. அவ்வளோ லட்சங்கள் வாங்கினவர். என்ன காரணம்னா ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர் நமக்காக அவர் சாபமானார். தெய்வ பிள்ளைகளை அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். நம்ம அவர் இன்னாரும் நம்ம அவர் விசுவாசித்தா போதும், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். என்னுடைய பருவத்தில் சிறு பிராயம் இருக்கும் பொழுது குடும்பத்தின் சூழ்நிலையில் ஒரு பக்கம், மறுபக்கம் எனக்கு என்ன அப்படின்னா, மெய் தேவனை காணணும் என்கிற ஒரு வாஞ்சை. நான் இருந்த அந்த மதத்தின் அடிப்படையில் எல்லா இதிகாசங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து இன்னும் சில மதங்கள் எல்லாம் எடுத்து சில விஷயங்கள் நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருந்த நேரம், அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகள் மிகுந்த வேதனை இருக்கும் பொழுது என்னுடைய இருதயம் ஒன்றை குறித்து கவலைப்பட்டது.
மெய்தேவன் ஒருவர், கடவுள் என்றால் ஒருவர் தான் இருக்கணும், அந்த ஒன்றான மெய்தெய்வம் யார் என்று அறியும்படி என் இருதயம் பல வகையில் என்ன செய்துன்னா ஆராய்ந்து கொண்டு இருந்த நேரம். அப்போ நான் வெளிப்பட்ட ஸ்தலங்கள்லாம் போய், நீ உண்மையான கடவுள் இருந்தால் என்னிடத்துல பேசணும், என் முன்னால் வந்து நிற்கணும், நான் சில கேள்விகள்லாம் கேட்டேன். ஆனால் 4ஆம் வட்டத்தில் சில மாதங்கள் வருஷங்கள் போச்சுது, எந்த பதிலும் இல்லை. அப்பொழுது என்னுடைய நண்பன் ஒருவனால் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும்படி ஒரு பெரிய பாக்கியமான சிலாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்தது. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்து குறித்து, அவரே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறார், ஒன்றான மெய் தெய்வமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் ஆதியும் அந்தமாக இருக்கிறார், அல்பாவும் உமையுமாக இருக்கிறார் என்று சொல்லி சத்தியத்தை அவன் பேசி கொண்டிருக்கும். நான் அவரிடத்துல கேள்வி கேட்டேன், அந்த கடவுளை நான் பார்க்க முடியுமா, தரிசிக்க முடியுமா, அந்த கடவுளோடு பேச முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு இருந்த பொழுது, அவன் எனக்கு ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறான். நான் தற்செயல வானத்தை பார்க்கிறேன், ஆண்டுடைய அந்த சாயல் அவருடைய அப்படியே அந்த வானத்தில் அவர் தோன்றுகிறதும், அங்கிருந்து என் சத்தம் என் காதலை தொனிக்கிறதும் நான் அதை அப்படியே கேட்டேன். அதற்கு பிறகு வீடு வரைக்கும் வந்தோம், எப்படி வந்தேன்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு ஒரு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த இயேசு என்னோடு பேசின பின்பாக நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வீடு முழுவதும் ஒரு மகிமை அப்படியே மூடி இருந்தது, ஒரு தெய்வீக சமாதானம் இருதயத்தை நிரப்ப ஆரம்பித்தது. எத்தனையோ முறை எனக்கு தரிசனமாக இருக்கிறார் ஆண்டவர். அன்றைக்கிலிருந்து இன்றைய வரைக்கும் சரி, அவர் தம்மை ஜீவனுள்ள தேவனாய் பல காரியங்களை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அதற்கு பின்பாக அநேக காரியங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது, குடும்பத்திலே மாற்றம் வந்தது. ஆண்டவரை பொறுத்த மாத்திருக்கும், அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதற மாட்டான், அவரை நம்புகிறவன் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அப்போ ஆண்டு சொல்கிற, உன் பாரத்தை என்ன செய், என் மேலே வைத்து விடு. கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை வைக்கும் பொழுது அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்கலாம். எங்கள் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்பது ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஆண்டவர், நான் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன், நான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், நான் சர்வ லோகத்தையும் ஆளுகிற தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன். அந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பம், உங்கள் ஜெபம், உங்கள் கண்ணீர், உங்கள் வேதனை, உங்கள் துக்கத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லி அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளுமா. அப்போ அந்த எல்லா புத்திக்கு மேலான சமாதானம், நம்மளே சில விஷயங்கள் நம்மளை தேற்றி சமாதானப்படுத்த வேலை, தெய்வீக சமாதானம் என்பது வேற. எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிச்சயமா நிரப்புமா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கவலைகள்லாம் அவர் மேலே வைத்து விட்டு நாம் நம்பிக்கையோடு காத்திருந்தா ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்னா, நமக்கு ஒரு சமாதானத்தை தந்து அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும்? ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் நேரத்தை கருதி நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட ஒரு வாசிக்கலாம். இங்கு நம்ம சோதர ஆண்டவர் அவங்க கவலைகள்லாம் என் மேலே வச்சிருங்க அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் நாம் இந்த பூமியிலே கவலைப்பட வேண்டிய, எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இங்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னவென்றால், ஆண்டவருக்கு மகிமை கனம் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? அல்லேலூயா. எதுக்கு அப்படின்னா, ரட்சிப்பை குறித்து ஆண்டு ரட்சிப்பை குறித்து கவலைப்படுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா மற்ற கவலை அவர் மேலே வச்சுட்டு அவர் பார்த்துக்கிடுவாராம்.
நம்முடைய தனிப்பட்ட கவலைகள், குடும்பம், சூழ்நிலை, பிரச்சனை, தேவைகள் இதெல்லாம் மரண பரிந்து வரைக்கும் நடத்திடுவார். ஆண்டு சொல்றாரு, நீ எதற்கு கவலைப்படணும்னா விலையேற பெற்ற ரட்சிப்பு, விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரண ஆக்கிலிருந்து விடுதலை, இப்படி தேவன் கொடுக்கிற ஒரு விடுதலை ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நாம் முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கும் பொழுது என்ன செய்யப்படுவோம்? ரட்சிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே ஆண்டு சொல்றாரு, இந்த தண்டனைக்கு எப்படி தப்புவித்து கொள்ளுவோம்? அப்போ ஆண்டு சொல்லும்போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால், அப்போ நம்ம ரட்சிப்பு நிறைவதற்கு பிரயாசப்படணும். ஆமீன் சொல்லுவோமா? நம்ம எதை இழந்தாலும் ரட்சிப்பை இழந்துடக்கூடாது வாழ்க்கையில். அதுதான் விலையேற பெற்றது. ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு கேட்குறாரு மனுஷன். நீதிமொழியில் நீங்கள் வாசித்து பாருங்களேன். நீதிமொழியில் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பாருங்கள். நீதிமொழிகள் 12:25 வாசிங்க. இங்கு மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை என்ன செய்யுமா? அவனை ஒடுக்கி போட்டுருமா. ஆனால் நல் வார்த்தை மகிழ்ச்சியாக்குமா. சாலமோன் சொல்கிறான், அதாவது மாயை மாயை எல்லாம் மாயை என்று அவன் சொல்லும்போது சொல்கிறான், அவன் உலகத்தில் எல்லாம் அவனை போல வாழ்ந்தது யாரும் கிடையாது, அவனை போல ஞானி அவனுக்கு முன்பும் கிடையாது, அவனுக்கு பின்னும் கிடையாது என்று வேதம் சொல்லுது. அவன் சொல்கிறான், மாயை மாயை எல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருக்குன்னு சொல்கிறான். அந்த சாலமோன் பார்த்தீங்கன்னா அவனுடைய நீதிமொழி புஸ்தகம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வாழ்ந்து முடிச்சுட்டு கடைசியில் முடிவில் எல்லாம் ஆயின்னு எழுதி வைக்கிறான். அதான் வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும், அலெக்சாண்டருடைய முடிவை பாருங்கள், உலகத்தையே பிடிச்சிட்டு கடைசியில் அவன் சாகும்போது சொல்கிறான், பெட்டிக்கு மேலே என்ன செய்யுங்க, என் 2 கையும் வெளியே எடுத்து போட்டு இப்படி இந்த கை இப்படி நிமிர்ந்து இருக்கிற மாதிரி வைத்து என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னான். ஏன்னா நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நான் ஒன்றும் கொண்டு போகல, உலகத்தையே பிடிச்சான் ஆனால் நான் ஒன்றும் கொண்டு போகல அப்படிங்கிறான். என்னன்னா நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உண்மையும் உத்தமும் பரிசுத்தமாக வாழ்ந்து ரட்சிப்பை காத்துக்கிடணும். அல்லேலூயா. அதுதான் விலையேற பெற்றது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டு நம்முடைய ரட்சிப்பை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணுமா? ஸ்தோத்திரம். எதிர்காலத்தை குறித்து நிறைய கவலை நமக்கு உண்டாகுது. ஸ்தோத்திரம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:23. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ கவனிங்க, இங்கே இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுலையும் அசைவில் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உண்மை உள்ளவராக இருக்கிறாரா? அப்போ நாம் எதை ஆண்டு நம்புகிறோமோ அதை எனக்கு செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருந்தோம் அப்படின்னா, அவர் செய்வேன்னு வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராக ஆண்டு இருக்கிறதுனால ஒரு நாள் அவர் வாக்கு மாறவே மாட்டார். அவர் மனமாற மனுபுத்திரர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அப்போ அவர் உண்மை உள்ளவர் என்று நம்ம நம்பணும். ஸ்தோத்திரம். அவரை நம்பி நீங்கள் விசுவாசிச்சிட்டிங்கன்னா, கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்கிறவங்க தான் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அப்போ நாம் அவர் எனக்கு இந்த காரியத்தில் நீங்கள் என்ன ஆண்டுகிட்ட கேட்குறீங்களோ அந்த காரியத்தை எனக்கு செய்து முடிப்பார், என் எதிர்காலத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார், இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார் என்று நீங்கள் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் அசைவில்லாமல் உறுதியாக இருந்தீங்கன்னா வாக்குத்தத்தம் மன்னவர் உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் கட்டாயமாக செய்து முடிப்பார். உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். தெய்வாதி தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்குகிற கவலைகளில் அங்கே ஆண்டு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். வாசிங்க. நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போ மனுஷனுடைய வழி அவனால் வாய்க்குமா? அங்கே பாருங்க, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், ஆனால் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நம்ம 1000 காரியங்களை யோசிக்கலாம், ஆனால் கையில் வாய்க்க பண்ணுறது யார்? கர்த்தர். ஜெயமோ யாராலே வரும்? கர்த்தராலே வரும். நம்ம யோசனைகளையும் நம்முடைய வழிகளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். உன் வழியெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்போது வழி என்ன செய்வார்? அவர் ஸ்திரப்படுத்துவார்.
நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம்முடைய யோசனைகள் தான் வழி. நம்ம என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், எப்படி செய்யலாம், ஆண்டுகிட்ட வைங்க. நம்பிக்கையோடு பொறுமையாக காத்துருங்க. ஏற்ற வேலை வரும்போது அவர் ஆசீர்வாத மழை என்ன செய்வார், உங்கள் வாழ்க்கையில் பெய்ய பண்ணுவார். அந்த எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில் பாடு, உபத்திரம், துன்பங்கள் இருக்கலாம். பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு. ஆமாம், நம்ம 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 எப்போ உடஞ்சி போகிறோமோ அப்போ தான் எல்லாம் நொறுங்கி போயிடும், பால் அடைஞ்ச மாதிரி ஆயிரும். அது ஆண்டு சொல்ல, நம்பிக்கையில் சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆண்டு இடத்துல வச்சுட்டு நம்பிக்கையோடு இருங்க. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 71வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 94 71. 21 21 இருக்கா? 21. அப்போ அநேக விரோதமான காரியங்களை எழும்பி, நமக்கு விரோதமான காரியங்களை அநேகர் பேசி நம்மளை காயப்படுத்தி, குற்றப்படுத்தி, அநீதி செய்து, நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்தாலும் நீதி உள்ள தேவன் நீதி செய்கிற வரைக்கும் நம்ம கைவிட மாட்டார். அல்லேலூயா. அநேகர் உங்களுக்கு விரோதமாக என்னனாலும் பண்ணட்டுமே, என்னாலும் பேசட்டுமே, ஆனால் கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போது அவளுக்கு முன்பாக தன்னுடைய நீதி என்ன செய்வார், விளங்க பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். கடைசியாக நான் ஒரு சில காரியங்கள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் யோசித்த காரியம் வாய்த்ததா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க கோபுரத்தை கட்டுறாங்க. கட்டி வானம் முட்டுகிற அளவுக்கு நான் பெரிய கோபுரத்தை கட்டி என்ன செய்வேன்னா நாங்கள் அப்படி இருப்போம் என்று சொல்லி அவர்கள் வானம் முட்டுகிற அளவுக்கு கோபுரத்தை கட்டினார்கள். ஆனால் அந்த காரியம் வாய்த்ததா அப்படின்னா வாய்க்கலை. அப்போது கவனிங்க, பல மனுஷங்க தன்னுடைய முயற்சியில், தன்னுடைய காரியத்தில் முயற்சி செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் முடிவில் யோசனை நிலைநிற்க செய்கிறது கர்த்தர் மாத்திரம்தான். சில பணக்காரங்க ஐஸ்வர்யங்கள் குடும்பத்தெல்லாம் நான் பழகியிருக்கிறேன், போயிருக்கிறேன். பட் அவங்க சொல்கிற காரியம் எல்லாம் இருக்கியா, ஆனால் எங்களுக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு அவன் குடிசையில் இருந்தாலும் சரி, அவன் கோபுரத்தில் இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன வேணும் தெரியுமா, ஒரு சமாதானம் வேணும். இந்த சமாதானம் கர்த்தரால் மாத்திரம்தான் தர முடியும். சில தங்களை தாங்களே சந்தோஷப்படுத்திக்கிடுறாங்க, ஆனால் முடிவில் லாபம் அந்த ஆத்மாவுக்கு லாபம் ஒன்றும் கிடையாது. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம முயற்சினால் ஒன்றும் இல்லை, தெய்வ பலத்தினால எல்லாம் ஆகும். நம்ம எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் எல்லாம் நான் அவருக்குள் அசைகிறேன், அவருக்குள் பிழைக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். நீங்கள் அப்போஸ்தலர் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையை நான் சில சம்பவத்தை எடுத்து காமித்து விட்டு நான் சில வசனங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்கள். ரோமர் 9:16 வாசிங்க. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அப்போஸ்தலர் சொல்கிற காரியம் இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறவனும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்போ நம்ம ஆண்டுகிட்ட சொல்லி அவர் இறக்கத்துக்காக காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருந்தோம்னா அவர் மனதுருகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடன் வருகிறான். அவன் வரும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து மனதுருகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என் கண்கள் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது நான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். தேவன் காட் அவர் நினைத்த அந்த நிமிஷத்திலே அவனை சுகமாக்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவன் ஆம் ஆண்டவரே என்று சொன்ன பின்பு அவன் கைகளை வைக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், பார்வை அடைகிறான். நாம் ஆண்டவர் காரியத்தில் விசுவாசித்து நாம் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம் என்றால் அவர் இறங்குகிற கர்த்தர், மனதுருகிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, வானம் பரிந்து எட்டுகிற கிருபை உள்ள தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா. அவர் நாமத்தை சொல்லி நம்ம கூப்பிடும் பொழுது முடியாத காரியத்தை, கூடாத காரியத்தை அவரால் கூட பண்ண முடியும். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது மனுஷனாலே கூடாதெல்லாம் தேவனாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் அவன் ஒரு நாளும் பதற மாட்டான். அப்போ அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை உங்கள் கவலைகளை அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் அவர் இடத்துல பொறுமையாக காத்துருங்க. ஆண்டவர் ஓடுகிறவனாலும் பிரயாசப்படுறனாலும் ஒன்றுமில்லை, தேவனால் இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். இது வரைக்கும் எத்தனையோ நாட்கள் நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறீங்க, பாடுபட்டிருக்கிறீங்க, வேதனையோடு கடந்து போயிருக்கிறீங்க. இந்த வருஷ நிறைவுக்குள்ளாக கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேலே வைத்த அன்பு பெரியது. உங்கள் கூக்குரலின் சத்தம் தேவ சன்னிதானத்தில் எட்டி இருக்கிறதுனால இறங்குகிற தேவனாலே இந்த வருஷம் இறுதியில் நீங்கள் சாட்சி நிறைய சொல்லுவீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகம் இந்த சபை மேல் கர்த்தர் வைத்து உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். கடைசி பாயிண்டாக சொல்லி முடிக்கிறேன். பிரசங்கி 9:11. போதுமானது கவனிங்க. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான புத்தியும் என்ன செய்யாது, போதாது. எல்லாவற்றுக்கும் என்னென்னா தேவ சமயமும் தேவ செயல் என்ன செய்யணும், நேரிடணும். அதுதான் காரியத்தின் கடத்தொகை. நம்ம எவ்வளவுதான் பிரயாச ஞானம் புத்தி யுத்திலாம் பயன்படுத்தி எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அதுக்கு ஏற்ற சமயமும் தேவ செயலும் என்ன செய்யணும், நேரிடணும். ஸ்தோத்திரம். சிலர் பாருங்கள், ரொம்ப பிரயாசப்பட்டு கடினமாக உழைப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. ஆனால் சும்மா ஒரு கடையை போடுவான், ஜே நாய், கடைசியில் பார்த்தீங்கன்னா பணக்காரனாக ஆயிடுவான். கவனிங்க, ஆண்டவர் நமக்கு ஏற்ற நேரமும் சமயமும் தெய்வ செயலும் நேர்ற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறார், சமயம் வைத்திருக்கிறார். ஒரு சில சமயம் குடும்பங்களே நமக்கு சில பிரச்சனைகள் ரொம்ப நாள் ஜோம் பண்ணி நம்ம இது நமக்கு இருக்காது, சகிச்சு போக வேண்டியதான் வழி அப்படின்னு நினைப்போம். இல்லை, அதையும் கர்த்தர் கவனிக்கிறார். அதுக்கும் ஒரு நாள் ஒரு முடிவு என்ன செய்வார், கர்த்தர் கொண்டு வருவார். எல்லாவற்றுக்கும் சமயம் தெய்வ செயல் என்ன செய்யணும், நேரிட வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3:5. இங்கே பாருங்கள், உன் சுய புத்தி மேலே நீங்கள் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேலே எப்படி இருக்கணுமா, நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணணும், அவர் 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 நமக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னா நாம் முதல்ல தேவ செயல் நேரிட வரைக்கும் காத்திருக்கணும். ரெண்டாவது, அவர் மேலே எப்படி இருக்கணும், நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நம்பிக்கை ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு அவசியமானது. எதை விசுவாசிக்கிறோமோ அதை செய்வார் என்று நம்புகிறதா நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். அதான் அந்த 6வது வசனத்தை சொல்கிறாரு, அவர் நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உன் வழிகளை என்ன செய்வாரா, நீ அவரை உன் நம்பிக்கையில் உன் வழியெல்லாம் வேதனை வரும் சில சமயம். சரி, ஆண்டு இன்றைக்கு ஒரு நாள் நான் பொறுமையோடு சகித்து கொள்கிற ஆண்டவரேன்னு சொல்லி உன் வழிகள்லாம் வேதனை அவரே நினச்சிக்கோங்க. அவர் உங்கள் வழிகள் என்ன செய்வாராம், சீக்கிரமாக அப்பொழுது உன் பாதைகள் என்ன செய்வாராம், செவ்வைப்படுத்துவாராம். 37ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 37 4வது வசனத்தை வாசிங்க. அங்கே பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் என்ன செய்வார், உனக்கு அருளை செய்வார். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கும், எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பான். என் ஆண்டவர் பார்த்து கொள்வார், நிச்சயமாக என் ஒரு மாற்றம் வரும், நிச்சயமாக நான் ஜெயிப்பேன், நிச்சயமாக நான் மறுபடியும் பெரிய லெவல், நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கை வரும்பொழுது மன மகிழ்ச்சியாக வரும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அதான் வேதம் சொல்லுது, மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு என்ன செய்வார், அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே என்ன செய், நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம பலத்திலோ பலகாரத்திலோ ஒன்றுமில்லை, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுற கர்த்தர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. மனுஷனால் கூடாதெல்லாம் தேவனால தான் கூடும். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார். ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார். உன் கண்ணீரை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார்.
தேவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அந்த அன்புள்ள ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அன்புனால தான் சிலுவையில் நம்ம சுமக்க வேண்டிய பாவத்தின் தண்டனை அவர் சுமந்தார். தெய்வ பிள்ளைகளை, அவர் வைத்த அன்பு அவர் நம்ம மேலே வைத்த அன்பினாலே தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறார், உனக்காக நான் ஜீவனையே கொடுத்தேன், நீங்கள் கேட்குற காரியத்தை நான் கொடுக்க மாட்டேனா? நம்புறீங்களா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக 3 வசனங்கள், 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 29:9. எங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது அவர் கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே தமக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கு அவர் என்ன சொல்லவர்னா, நீங்கள் அவர் கட்டளையிட்டபடியே நீங்கள் அப்படியே நீங்கள் செய்வீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள் என்றால் அப்படின்னு என்னன்னா, கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாக தெய்வ வசனத்தின்படி தெய்வ வார்த்தையின்படி தேவனுடைய கட்டளையின்படி நம்ம அந்த பூமியில் வாழணும். நம்ம அப்படி உண்மை உத்தமாக அவர் உடன்படிக்கையின்படி வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நம்ம காரியத்தை என்ன செய்வார்? கைக்கூடி வர செய்வார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஸ்தோத்திரம். கடைசியாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:24. இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் நிச்சயமா வாய்க்கும். அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் எதை நம்புறீங்களோ அது கர்த்தராலே வாய்க்கும். அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீ கவலைப்படுகிறது என்ன? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று நீ கவலைப்படுகிறது என்ன? ஆண்டோட சமூகத்தில் உன் பாரத்தை வைத்து விட்டு நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? ஒரு நிமிடம் நான் ஜெபித்து போதரர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சமூகத்தை எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? அவர் ஒன்றும் சொல்லலை. உங்களை பார்த்து உங்கள் முகத்தை பார்த்து ஆண்டவர் ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, நீ எதை பட்டு கலங்குகிறீங்களோ அந்த கவலை என் மேலே என்னிடத்தில் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நீங்கள் என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு அவை யாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய கரத்தில் கொடுக்குறான்ப்பா. நீ சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. நான் அவர்களுடைய கவலைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் எடுத்து போடுவேன், அவர்களை கவலைப்படாது இருக்க சொல் என்று நீங்கள் சொன்ன வார்த்தை நான் ஆண்டவரை உங்கள் சமூகத்தில் நின்று இந்த வார்த்தையை கொடுத்துருக்குறோம். நீ உங்களுடைய உதவினாலே கொடுத்துருக்குறோம். நீங்கள் கிரியை செய்கிற கர்த்தர். ஆண்டோட பாரத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் அடியே வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்த்து கண்களை மூடி ஆண்டோட்ட சொல்லுங்கள், இயேசுவே நீ என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ, எந்த கவலை உங்களை வாட்டுதோ, எந்த பிரச்சனை உங்களை நெருக்குதோ இன்னைக்கு ஆண்டோட்ட கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே ஒரு விசை இவர்களுக்கு மனம் இறங்குங்கப்பா, ஒரு விசை மனதுருகுங்கப்பா. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து அந்த சாபம் அந்த வேதனைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. நீங்கள் மனம் இறங்கி மனதுருகி ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எது நடக்கலையோ அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறாங்களோ இந்த இரவு இந்த 1ஆம் மணி நேரத்தில் ஆண்டவரே நீ மனதுருகியவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த மனதுருகி ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்க துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். ஆண்டவரே அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி மனதுருகி ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க மனதுருகுங்க என்று நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது.
கவலைப்பட்டு கலங்காதிருங்கள். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள். சீஷர்கள் வெள்ளத்தை பார்த்து, புயலை பார்த்து பயந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்கள், தைரியமா இருங்க. ஆண்டவர் சொன்னார், வாழ்க்கையில புயல்கள் வெள்ளங்கள் வரலாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை படகுல இருந்தார்னா நான் ஏன் கவலைப்படணும்? ஏன் பயப்படணும்? பிசாசு பயத்தை கொண்டு வர்றேன். பிசாசு நீங்க என்னைக்கு இயேசுவிடத்துல வந்துட்டீங்களோ அன்னைக்கே பயம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்துருங்க. தைரியமா இருங்க. ஃபேஸ் பண்ணுங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்க. மனிதர்கள் மடங்கி போவார்கள், பிசாசு அடங்கி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி பயங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. இயேசு என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அவரே என் ரட்சிப்பும் என் கேடகமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் நமது நடுவில் இருக்கிறாருங்க. இங்க மட்டும் சொல்லல, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் வர்றாரு, அங்கெல்லாம் இருக்கிறாரு. உங்க அருகில் இருக்கிறார். He is nearby with you. உங்க அருகில் இருக்கிறார் அவர். அவர் ஆம்னி பிரசன்ஸ், எங்கும் நிறைந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். உன் வாழ்க்கையை நிரப்புவாரு, வெறுமைகளை நிரப்புவாரு. வெறும் பாத்திரமா இருக்கா, கர்த்தரிடத்துல கொண்டு வா, அவர் நிரப்புவாரு. குடும்பம் வெறும் குடும்பமா இருக்கா, அவர் நிரப்புவாரு. தேவை அவர் அவன் கூட இருப்பது. எனக்கு ராத்திரி வேளையில கூப்பிடுவோம், ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கணும், அது போதுப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா. 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ. 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்பிற்கு ஈடாகிடுமோ. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. அழியும் உலக செல்வத்திற்காக அழியா செல்வத்தை விட்டு விடுவேனோ. சொல்லுங்க. அழியும் உலக செல்வத்திற்காக அழியா செல்வத்தை விட்டு விடுவேனோ. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்பிற்கு ஈடாகிடுமோ. 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்பிற்கு ஈடாகிடுமோ. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. அப்பா நீங்க போதும்பா, எங்க கூட நீங்க போறது. 1000 கோடி சொத்துக்கள் இருந்தாலும் நீங்க இருக்கிறது போல வருமாண்டவர், அதெல்லாம் ஒரு காலத்துல அழிந்து போகும். ஆனால் நீர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறவர். நீர் இருந்தால் நான் சாதிப்பேன், நீர் இருந்தால் நான் செய்து முடிப்பேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு பெரிய மதிலை தாண்டுவேன். அவரின் கால்களை மான்கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். உங்களுடைய உயர் ஸ்தலங்கள்ல உங்களுக்கென்று உயர் தலங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அதுல நிறுத்தாம விட மாட்டார், அவன் உங்களை விடவே மாட்டார். அவர் கரம் செய்து முடிக்கும்.
உங்களுக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒப்பு கொடுத்துருங்க. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இதனால் ஆண்டவரே, நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிற வார்த்தைகள். கவலையின் ஆவி போகட்டும், பயத்தின் ஆவி போகட்டும், கலக்கத்தின் ஆவி போகட்டும். அந்த மரியாதை போல உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து தைரியத்தை பெற்றுக்கொள்கிறேன், பலனை பெற்றுக்கொள்கிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வார்த்தை கொடுத்தாருமே என் ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் அவரை பயன்படுத்துறீங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வார்த்தைகள் பிள்ளைகள் மத்தியில் காணப்படணும்யா. இருதயத்திலே வைத்திருந்து நித்தினத்து அந்த வார்த்தையை வைத்து அவங்க ஜெபிக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தீர்வு கொடுக்கிற தேவன் ஆண்டவர். வெறும் கவலையை நிற்கிற தேவன் அல்ல, அதற்கு தீர்வு கொடுக்கிற தேவன். கர்த்தர் அப்படி செய்யறக்கா சூத்திரம். வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கென்று